இன்னைக்கு எபிசோட பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட தர்பீஸ் வெளியில போனதுக்கு காரணம் வினோத்தா இல்லையா அப்படிங்கறத கான்செப்ட். தர்பீஸ் வெளியில போனதுக்கு காரணம் அந்த ஆளு பண்ண ஆக்டிவிட்டியா இல்ல வினோத்தா அப்படிங்கிறது காரணம் இல்ல. அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிட்டு உருட்டுறாங்கல்ல, அப்படி இல்ல. வினோத்தும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தாரா அப்படிங்கறத இங்க மேட்ரு. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். முன்னா 1 hour எபிசோட்ல ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நடந்துச்சு நண்பர்களே. ஒன்னு, கமருதீன் பார்வதி கூட நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை ஒன்று கொடுத்திருப்பாரு. ரெண்டாவது, நம்ம தர்பீஸ் எவிக்ட் ஆனதுக்கு வந்து கானா வினோத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு வச்சிருக்காங்க. முழுசா பேசலாம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து கோர்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டில் நடந்ததை வச்சு, அவங்களுக்கு நடந்த அநீதியை வைத்து யாராச்சும் ஒரு லாயரை தேர்ந்தெடுத்து அவங்களே ஜட்ஜி அவங்களே தேர்ந்தெடுக்கணும். பாத்துங்க, யாரு வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களோ அவங்களும் ஜட்ஜை தேர்ந்தெடுக்கணும். யாரு வந்து அந்த இடத்துல வந்து குற்றச்சாட்டை வாங்குறாங்களோ அவங்களும் வந்து ஒரு ஜட்ஜை தேர்ந்தெடுக்கணும். இவங்க 2 பேருமே வந்து லாயரை செலக்ட் பண்ணணும். இதுலயே நமக்கு நல்லா தெளிவா தெரியும் எந்த இடத்துலயும் வந்து ஒரு நடுநிலையான தீர்ப்பு வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்க உண்மையுமே ஒரு ஜட்ஜ் வந்து நடுநிலை இருந்தாரு. இன்னொரு மேடம் வந்து முழுக்க முழுக்க வன்மத்தோடயே இருந்தாங்க. வன்மண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திவ்யா வந்து காதுல இருந்து வன்மம், மூக்குல இருந்து உடம்பு ஃபுல்லா வன்மம், அந்த அளவுக்கு வன்மத்தோட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் அதாவது வினோத்தை பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வியானா. இப்ப கூட வந்து வினோத்துக்கு எதிராக வந்து ஒரு எக்ஸசைஸ் வச்சுக்கிட்டாங்க. அப்படி வினோத்தை பிடிக்காத வியானாவே அந்த இடத்துல நடுநிலையா பேசும்பொழுது நீங்க போயிட்டு இன்னும் வன்மத்தோட இருந்தீங்கன்னா நீங்களா கேமர் சொல்ல முடியுமா? பூமர் சொல்லி பாதிலே அனுப்பி விட்டுறாங்க திவ்யா. ஆக்சுவலா வந்துங்க சிம்பிள். தர்பீஸ் வெளியில போனதுக்கு வினோத்து காரணமா இல்லையா அப்படிங்கிறதா என் மேட்ரு. அதுக்கு முன்னாடி நம்ம வினோத்தை வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வினோத் வந்து எப்படி நிற்கிறாரு, வினோத் வந்து எப்படி வந்து தலையை சொறியறாரா, இல்லை மூக்க தொடுறாரா, இல்லை நாக்க சுழட்டுறாரா, இல்லை உதட்ட. என்னங்கடா டே, அங்கே இருக்கிற 15 கண்டஸ்டன்ட்டை இந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பூத கண்ணாடி வச்சா எவனையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அது என்னடா வினோத் ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடாது, வினோத் பாய்க்குள்ளார கை விடக்கூடாது, வினோத் வந்து இப்படி ஸ்டைலாக நிற்கக்கூடாது, வினோத் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ட்ரையா இருக்குங்க உதட்டு. அந்த ஆள் வந்து பண்றாப்ல பண்ணக்கூடாது. இவன் வந்து உதட்ட சொல்றான், இவன் வந்து கெட்டவன், பார்த்து இவன மாதிரி ஆளுங்களா யாரும் ஓட்டு பாரு, இப்படிதான் உருட்டிட்டு இருக்காங்க பிஆர்ஸ் எல்லாருமே. பாடுறா இவனோட இது எப்படி இருக்கு பாரு, எங்க இருந்து வராம பாரு, இவெல்லாம் இப்படிதான் இருப்பான். என்னடா பிராண்ட் இது? ஒருத்தவன் அவனோட ஆக்டிவிட்டி, அவனோட நடத்தையில, அவனோட நம்ம மேடம் டெக்கோரம் மேடம் சொல்றாங்கல்ல, அவங்களோட நடத்தையில இல்ல மத்த ஏதோ ஒரு விஷயத்துல வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு மனுஷன் நிக்கிறதே தப்புங்கிறீங்க, ஒரு மனுஷன் பேசுறது தப்பு, அந்த ஆக்டிவிட்டி எப்படி ஒரு குற்றச்சாட்டு பாருங்களேன். இது முழுக்க முழுக்க உள்ள இருக்கிற வன்மம், வெளியில இருக்கிற வன்மம் எல்லாமே வந்து வெளியில வந்து அப்படியே கொப்பளிக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவாங்க. இதுதான் விஷயம். அதாவது வந்து தர்பீஸ் எவிக்ட் ஆனது காரணம் வினோத்தா இல்லையா? சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துல இவரும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் சொல்லி சொன்னாங்க. இது எப்படி ஒரு இதுவா எடுத்து வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. விஷயம் சிம்பிள். பிக் பாஸ் கிட்ட வினோத் சிம்பிளா சொல்றாரு, தர்பீஸ் வெளியில போனதுக்கான காரணம் நான் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கான நீதி அப்படின்னு சொல்லிட்டு வினோத் இந்த இடத்துல சொல்றாரு. அதுல உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அதுக்குள்ளேயே என் பேர் வரக்கூடாதுங்கிறதா வினோத்தோட வாதம். சில பேர் என்ன சொல்றாங்க, அது வந்து ஆதரி ஒன் ஆஃப் த ரீசனா தானே சொன்னாங்க, ஒன் ஆஃப் த ரீசனா வினோத்தை சொல்லியிருக்காங்க, அவரும் காரணம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லாட்டி அவங்க பேர் வந்திருக்குல்ல, என் பேர் வரவே கூடாது, வாட்டர் மெலன் எவிக்ட்டுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறது தாங்க இங்க வந்து அக்யூசேஷனே. அது தப்புன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதையே சில பேர் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது ஆதரையும் பின்னாடி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கோர்ட்ல போகுது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விக்ரம் வந்து வாதாடுறாரு, சிறப்பா வாதாடுறாரு. உண்மையை சொல்லணும்னா ஒரு கோர்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜட்ஜா இருக்கக்கூடியவங்க வந்து, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய விஷயங்கள்ல படிச்சிருக்கேன், படிச்சதை வச்சு சொல்றேன். ஒரு ஜட்ஜ் எப்படி நம்ம தீர்ப்பு சொல்லுவாரு, அவருக்கு தெரியும் இந்த சைடு குற்றமே இருந்தாலும் அந்த இடத்துல வாதங்களை வச்சு, அந்த இடத்துல இருக்கிற அந்த தரவுகளை வச்சு யாரு வந்து யாருக்கு எதிராக இருக்கோ அவங்களுக்கு எதிராக தான் வந்து தீர்ப்பு வரும். ஆனா அது தப்பே பண்ணலனா கூட அங்க இருக்கிற நிகழ்வுகளை வச்சுதான் வந்து தீர்ப்பு கொடுக்கணுமே தவிர, எனக்கு பர்சனலா இந்த ஆளை தெரியும், இந்த ஆள் இப்படிதான், நான் அதனால இந்த ஆளுக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு எப்படி தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்ப லிட்டரலா திவ்யா பண்ணது அதுதான். திவ்யாவுக்கு வந்து வினோத் மேல ஒரு தனிப்பட்ட வன்மம், ஆதரிக்கு வினோத்தை வச்சு தர்பீஸோட ஃபேன்ஸை வெளியில கவர் பண்ணி வெளியில தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். இவங்க 2 பேத்தையும் ஒருத்தவங்களை வந்து இதுவாகவும் இன்னொருவங்களை வந்து ஜட்ஜாவும் போட்டா, அந்த இடத்துல ஜட்ஜுகளை போய் பாருமான்னு சொல்லி சொன்னா திவ்யா லாயர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாயர் வேலை வெளியில இருந்து பேச வேண்டிய ஆளு. விக்ரம் சூப்பரா வாதாடுறாரு. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது.
அவர் எவிக்ட் ஆகி போனதுக்கு அவர் மட்டும்தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவரோட வாதத்தை மிக சிறப்பா எடுத்து வச்சாரு. அரோரா அந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து கலாச்சாரு, இவர் வந்து பேசினாரு, இவர் வந்து இது பண்ணாரு, இது என்ன ஒரு லாயர் மாதிரி. ஆக்சுவலா வந்து அங்க நடந்த வாதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும்னா வச்சுங்களேன், நீ வந்து மக்கள்கிட்ட போயிட்டு முடிவு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதே இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு மனதா முடிவு எடுத்து வன்மத்தை அப்படி ஒதுக்கி விட்டு திவ்யா அவர்கள் வந்து அந்த வன்மம் பாத்தீங்களா, அந்த வன்மத்தை அப்படி லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு வினோதா பார்க்காம ஒரு கண்டஸ்டண்டா சக கண்டஸ்டண்டா ஆதரவு வச்ச குற்றச்சாட்டு சரியா தவறா அப்படிங்கிறத பேசி முடிவெடுத்து நீங்க சொல்றீங்கன்னா ஹாட்ஸ் ஆஃப் நம்மளோட திவ்யாவுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வந்துச்சு, வன்மம் வந்துச்சு. நல்லா போதுங்க. ஆக்சுவலா வந்து இந்த சைடு சாட்சி கடித்துட்டு வராங்க, இந்த சைடு சாட்சிக்கு வந்து வியானா வராங்க. வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இவர் தான் வாண்டடா போயிட்டு அவரை ஃபேமை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலா வந்து கானா வினோத் ஃபேமஸா இருக்கும் போது வியானா பிறந்திருக்காது. ஏன்னா 2K கெட்டு கிடையாதா, கானா வினோத் அந்த பாட்டு பாடி தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கும் போது வியானா அப்படிங்கிற ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கல. பட் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க தர்பீஸை வச்சுதான் இவர் வந்து ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் வெளியில என்ன சொல்றாங்கன்னா, தர்பீஸ் இத்தனால போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இப்ப திடீர்னு வந்து தர்பீஸுக்கு வெளியில போனதுக்கு வந்து வினோத் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே சில பேர் உருட்டுறானுங்க. அதாவது ஒருத்தவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தான். அதுக்கு இன்னொருத்தவங்களா இருந்தா அது வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம். அதுவும் பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தவங்க வெளியேறாங்கன்னா அது இன்னொருத்தவங்களால வெளியேறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தில் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் அதை நல்லா சிறப்பாகவே ஆதரவு வந்து பண்ணிட்டு அதனால தான் வெளியேறி போனாங்க. அது ஒரு ட்ராமா பண்ணாங்க. அதை நான் கடைசியாக வரேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். இந்த தீர்ப்புகள் இந்த வாதங்கள் இப்படி வச்சு நம்ம முடிச்சிருவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வியானா வந்து இவங்களுக்கு ஆதரிக்கு வந்து சப்போர்ட்டா பேசுனாங்க, சுபிக்ஷா கூட பேசினாங்க. இந்த சைடு வந்து கணித்தர் வந்து பேசினாங்க, கம்முருதின் வந்து பேசினாங்க. லிட்டரலா வந்து கம்முருதின்லாம் கேட்கும்போது வினோத் மட்டும் தான் கலாச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வினோத் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற 40-50 பேர் தர்பீஸை கலாச்சாங்க. அப்படி பார்க்கும்போது தர்பீஸ் எவிக்ட் ஆனதுக்கு காரணம் வினோத் மட்டும் இல்லை, அங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே. ஏன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், கானா வினோத் மட்டுமா தர்பீஸை கலாச்சாரு, கானா வினோத் மட்டும் பண்ணாரு. கானா வினோத் கலாய்க்கிறது டைமிங் கவுண்டர் எல்லாமே வெளியில ரீச் ஆகுது, அதனால கானா வினோத் வெளியில தெரியாது. ஆனா கானா வினோத்தை தாண்டி நிறைய பேர் வந்து தர்பீஸ் போட்டு பொழந்துருக்காங்க. அது ஏன் வெளியில் வர மாட்டேங்குது? நிறைய பேர் கலாச்சிருக்காங்க, நிறைய சம்பவம் பண்ணிருக்காங்க, அது வெளியில் வர மாட்டேங்குது. கம்முருதினே பண்ணிருக்கான், அவனே சொல்றான் நானே பண்ணியிருக்கேன். அப்ப நாரீசனா ஆக அங்க நடக்கிற நிகழ்வுகள் அவங்க நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து தாங்க யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறது வந்து சிம்பிள். அமித் வந்து இந்த இடத்துல உண்மையுமே சொல்றேன், அந்த மனுஷன் ஜென்டில்மேன் சொல்லி சொல்றாங்க. உண்மையுமே அந்த மனுஷன் ஜென்டில்மேன் தான். ஜென்டில்மேன் மாதிரி தான் அந்த இடத்துல நடந்துட்டாப்ல. அங்க நடந்த வாதத்தின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில வந்து நம்ம தர்பீஸ் வெளியேறினதுக்கான கானா வினோத் இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டு தூக்கி விட்டு போயிட்டாரு. இப்போ இந்த சைடு நம்ம டெக்கோரம் மேடம், வன்மம் மேடம், அவங்க டெக்கோரம் மேடம் இல்ல வன்மம் முழுக்க வன்மம் நம்ம வினோத் மேல. எப்படி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கிறதா எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து ஒன்னு பார்வதி வந்து சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல கேமர் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வினோத்தை சப்போர்ட் பண்றவங்க வந்து நல்லா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. திவ்யாவை எதன் அடிப்படையில் சப்போர்ட் பண்ற? வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏய் நான் பேசும்போது நீ பேசக்கூடாது, நான் பேசுறதா கரெக்ட், ஏய் நீ யாரு, நீ எங்கிருந்து நான் வர, நீ எல்லாம் இதுக்கு வந்து பேசுற, நான் எலைட்டு, நான் வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு தற்பெருமை பேசுற ஒரு ஆளுக்கு எதன் அடிப்படையில சப்போர்ட் பண்றீங்க? அவங்க என்ன கேம் ஆடிட்டாங்க திவ்யா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாரு கம்முறுதி இவங்க கொடுத்த கண்டென்ட் கூட திவ்யா கொடுக்கல. பாதியில வந்து ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் கத்தி, நான் அந்த வீக் நான் பாராட்டினேன். நான் திவ்யா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நல்லா பேசும்போது நல்லா வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆகும் வேற லெவலில் இந்த பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு நல்லா கேம் ஆடுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேமே ஆடலைங்க. கேம் நீ ஆடுறது வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் போறது வேற விஷயம். பட் ஆனால் கேம் ஆடணும், கேமே ஆடலை ஒரு ஆளு, ஆனா வந்து அந்த ஆளுக்கு சப்போர்ட். அது என்ன ஒரு இதுன்னு சொல்லட்டுமா, கியூட்டு. பாத்தீங்களா சோசியல் மீடியாவில் திவ்யா கியூட்டா இருக்காங்க, திவ்யா அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா போன சீசன் வந்து சௌந்தர்யா தானே ஜெயிச்சிருக்கணும், அப்படியே சௌந்தர்யா ஜெயிக்கல. அதெல்லாம் வந்து இல்லைங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. ரெண்டு விஷயங்கள் ஒன்று பார்க்கப்படுது. ஒன்று கேம் ஆடணும், இல்ல ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஒன்னால வெளியில வந்து பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து எப்படி சப்போர்ட் வருது? சரி ஓகே, அது வந்து பணம் இருக்கிறவங்க வெளியில ஆளு வச்சு பேச வைக்கிறாங்க, ஸோ அதனால வந்து சப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கலாமா? ஸோ வச்சுக்கலாம். சரி, இவங்க என்ன சொல்றாங்க? அமித் வந்து சிம்பிளா ஒரு தீர்ப்பு முடிச்சு விட்டு போயிட்டாரு. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து அவங்க வந்து வினோத் எதிராகவும் பேசல,
வினோத் எதிராகவும் பேசல, தர்பீஸுக்கு ஆதரவும் பேசல. ஆக்சுவலா அவங்க சொல்றது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் சொல்ற தீர்ப்பு தப்புன்னா மக்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நீ தீர்ப்பு சொன்னியா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க, இப்போ வந்து ஆதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, உங்களால தான் தர்பீஸ் வெளியில போயிட்டாரு, அதனால உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேன் பேஸ் வந்து கலங்கப்படுது. ஆக்சுவலா அது உண்மைதான், ஃபேன் பேஸ் வந்து கலங்கப்படுது அப்படிங்கிறது வந்து தர்பீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இத்தனை நாளா வந்து அந்த ஆளு பண்ண ஆக்டிவிட்டி அவர் நடத்தையில வெளியில போனதுக்கு வச்சு இப்ப வந்து இப்ப ஆதரி சொன்னதுனால தர்பீஸுக்கு எதிராக, தர்பீஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து வினோத்துக்கு எதிராக அப்படின்னு வச்சுக்கலாமா, தர்பீஸுக்கு ஆதரவாக இருக்கும், வினோத்துக்கு எதிராக இருப்பான் கரெக்டா. ஸோ அந்த ஓட்டுகளை கவர்வதற்காக ஆதரி ஒரு கேம் ஒன்று ஆடுது. அது ரொம்ப கேவலமான கேம், வெளியில இருந்து பார்த்துட்டு வந்து ஆடுறதுலாம் வந்து ஒரு கேமே கிடையாது. அது ஒன்று ஆடுது. அதுக்கு சொம்பு தூக்கிட்டு கானா வினோத்தை வந்து நான் வந்து அந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன், அவர் இப்படி பேசினாரு, அவர் இப்படி நடந்துகிட்டாரு. என்னது இது, நீங்க ஜட்ஜுங்க, நீங்க லாயர் கிடையாது. நீங்க அங்க என்ன வாக்குவாதம் நடந்துச்சு, அங்க என்ன வாதங்கள் நடைபெற்றுச்சோ அதை பேஸ் பண்ணி இதன் வாதத்தின் அடிப்படையில் வினோத் மேல தப்பு இல்ல, சரி வினோத் மேல தப்பு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்க வந்து இதுவாயிட போறது இல்ல, உங்களோட புகழ் கெட்டு போயிட போறது இல்ல, வெளியில வந்து உங்களோட மக்கள் ஆதரவு குறைய போறது இல்ல. அதே மாதிரி அவங்க வச்ச குற்றச்சாட்டும் அப்படிங்கிறது சரிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா வந்து ஆதரவு பக்கம் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருட்டை ரொம்ப நேரம் உருட்டிட்டு இருந்தாங்க, பார்க்க முடியல. இதுல வந்து இவங்க கேமரா, அவங்க கேமர் கிடையாது ப்ரோ, பூமர். அவங்க திவ்யா வந்து முழுக்க முழுக்க ஒரு பூமர். ஸோ இதுக்கு நடுவில் வந்து வினோத் பண்ண சில ஆக்டிவிட்டிஸ் வந்து வெளியில விமர்சிக்கப்படுது. அது எனக்குமே விமர்சனம் இருக்கு. வினோத்துக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வருது. ஏன்னா லிட்டரலாக வந்து என்னதான் வந்து வினோத்துக்கு எதிராக வியானா பேசியிருந்தாலும் அந்த சைடு வந்து இன்னும் சில பேர் வந்து பேசியிருந்தாலுமே ஃபைனலாக வரும்போது ஆதரியோட வன்மம் அடிக்கிறது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியுது. தெரியறதுனால தான் இது வந்து வினோத்துக்கு நம்ம சப்போர்ட்டா போயிடலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க அவரோட ஆக்டிவிட்டியால வெளியே போன ஒரு விஷயத்தை எடுத்து வந்து இவர் மேல பழிய போட்டாங்க அப்படிங்கிறது. சில பேர் இன்னும் திரும்ப சொல்றது என்னன்னா வந்து ஒன்னாவது ரீசன்லாம் இல்ல, அந்த இடத்துல வினோத் பேர் வரும் பொழுது வினோத்தும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. வினோத்துங்கிற பேரை வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதா வினோத்தோட அக்யூசேஷன் அப்படிங்கிறதுனால வந்து வினோத் கொடுத்த கேஸ் அப்படிங்கிறதே கரெக்ட், அதுவே தப்புன்னு சில பேர் வந்து போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க. அது தவறு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் வினோத் பண்ண ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, வினோத்துக்கு பாக்கெட் பிள்ளார் கையை விட்டது பிடிக்கல. வினோத் எனக்கே நான் பேசும்போது அடிக்கடி வந்து உதடு வந்து ட்ரை ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணாந்தால் அது தப்புனே வச்சுக்கோங்களேன். அதை மற்றவங்க பண்ணும்போது மற்றவங்க ஒருத்தன் வந்து ஒரு கேரக்டர் ஒருத்தன் வந்து பண்ணுவான் பார்த்தீங்களா. இப்போ வந்து வினோத்துக்கு எதிராக அப்படி ஏறிட்டு வந்தான் நடிக்கிறதுக்கு எப்ஜேன்னு ஒருத்தன், அவன் பண்ணதை விடுவாங்க இந்த ஆள் பண்ணிட்டாப்ல சொல்லுங்க. எப்ஜே பண்ணதை விடவா, அந்த ஆளை கூப்பிட்டு வெளியில வந்து பேசுறான், அந்த ஆளை கூப்பிட்டு நான் பேசுறேன், அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு இது, என்ன அந்த ஆள்லாம் இது பின்னாடி என்னென்ன பேசுறோம், ஒட்டு மொத்தம் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டாங்க. கானா வினோத் தான் தப்பு. ஆக்சுவலா அந்த கோர்ட்ல எப்படி பார்க்கப்படுதுன்னா, யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஆனா எல்லாரோடைய கண்ணும் கானா வினோத் மேலதான் இருக்கு. ஹேய் அந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த அவன் பேச, மற்றவன் பேசும்போதெல்லாம் இந்த சைடு ஆதிரை அரோரா பேசுறாங்க, அந்த சைடு வந்து இவங்க நம்ம அவங்க பேர் என்ன வியானா பேசுறாங்க, சுபிக்ஷா பேசுறாங்க. இது எதுவுமே அந்த பார்க்க மாட்டான் எப்ஜே. அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அப்படி இப்படி தள்ளி ஏய் ஏய் வினோத் சுமார், வினோத் சுமார், ஏய் விக்கல் சுமார், வினோத் சுமார், கம்ரு சுமார் பாரு, இங்கே என்னட்டா அவன் ஃபோக்கஸ் இருக்கு, அந்த சைடு கொஞ்சம் பாடுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஆளோட இது. அதை அவர் கத்தாம பொறுமையா சொல்றதாலே இது வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு லிட்டரா ஒரு வார்த்தை விட்டார், என்னன்னா ஆதரிக்கும் இவங்களுக்கு இருக்கிற நட்பால தான் வந்து இவங்க வந்து இப்படி பேசுறாப்ல எப்ஜே, இங்க எங்களுக்கு வந்து பயசரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். தீர்ப்பு வந்து வினோத்துக்கு ஆதரவு வந்துருச்சு. எல்லாரும் ஒரு மொத்த முடிவா வந்து வினோத் தான் வந்து சரி, இந்த இடத்துல வந்து திவ்யா வந்து முழுக்க முழுக்க வன்மத்தோட இருக்கிறாங்க, தர்பீஸ் போனது தர்பீஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இதுக்கப்புறமா தான் வந்து வினோத்தை போட்டு எல்லாரும் புழங்குறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் கூட லாயரா இருந்த விக்கல்ஸ் புழங்குறாப்புல, அமித்து எல்லாருமே பண்ண ஆக்டிவிட்டி பண்ணீங்க. எனக்கு திரும்ப என்ன கேள்வினா, வினோத்தை தாண்டி ஏன் உங்க கண்ணு வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது அப்படிங்கிறத எனக்கு புரியல. எனக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயம் பாத்தீங்களா, திவ்யாவும் ஆதரையும் வினோத்துக்கு மேல ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து லிட்டரலா அவங்களால வந்து எல்லாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாங்க. வினோத் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ரெண்டாவது ஆதரை வந்து இந்த நட்பால வந்து நீ வந்து பார்க்காதன்னு சொல்லிட்டு எப்ஜே சொன்னா பாத்தீங்களா, அது ஒரு விஷயமா எடுத்துட்டு எப்படி நீ அப்படி சொல்லலாம், எனக்கு அவனுக்கு என்ன இருக்கு, உனக்கு அவனுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பிக் பாஸ் வீட்டுல நீ அவனு என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம், அதை தான் இருந்தாலும் சொல்றாப்புல. அப்ப
நீ அதை சொல்லவே கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது பிக் பாஸ் வீட்டில் நடந்திருக்கு, நீ இங்க இருக்க, எஃப்ஜே இங்க இருக்கான். ஒன்ன மாதிரி வெளியில போன தர்பீஸை வச்சு அவர் கேம் ஆடல, உள்ள இருக்கிற எஃப்ஜே ஒன்னே வச்சு கேம் ஆடுறாரு. அது எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம்? நீ இப்படி கத்திட்டு எஃப்ஜேவும் நானும் நட்புல ஒண்ணும் இல்ல, எப்படி நீங்க 2 பேரும் என்னை வந்து அப்படி வந்து ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து இல்ல அப்படின்னு ஆயிடாது ஆதிரை. உண்மை தானே? ஆதிரை வந்து என்ன சீன் போடுறாங்க. இப்போ நீ எப்படி சிம்பிள்ங்க, இப்ப பார்வதி கமுருதின்னு வச்சு நிறைய வந்து பேசுறாங்க, உள்ளே பேசுறாங்க. இப்ப இவங்களுக்கு முன்னாடியே பேசுறாங்க, பின்னாடி பேசுறாங்க. அதை வந்து தப்பா சொன்னாங்க. எப்படி நீ பேசலாம், எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இப்போ நம்ம இது லிட்டரலா எப்படின்னா, அரோரா வந்து நம்ம துஷாரை வச்சு பேசுறது கோபப்பட்டாங்களா? அந்த மாதிரி தான். எப்படி நீ எஃப்ஜே வச்சு பேசலாம், அவங்களாம் அப்படி இல்லை. நீ வந்து தர்பீஸை வச்சு ஒரு கேம் பண்ண பாத்தியா, அது மாதிரிதான் இது. நீ தர்பீஸ் வெளியில போனதுக்கு காரணம் வினோத்னு சொல்லலாம், உள்ள நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி கானா சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, அது அவரோட கேமா இருக்கும். நீ உன் கேம் ஆடுற, அது அவரோட கேம் ஆடுறது, அவ்வளவுதான் லிட்டரலா. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து வினோத்துக்கு மேல வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து திரும்பிட்டாங்க அப்படி இது வந்து தெளிவா பார்க்கும்போது புரியுது. இதுல வந்து ஆதிரையும் திவ்யாவும் ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்றாங்க, வினோத் எப்படியாச்சும் டவுன் பண்ணி மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, வினோத் பேச விட்டாதானே, வினோத்தை நீ பேச விட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வினோத்தை நீ ஆஃப் பண்ணவும் முடியாது. அதுதான் அது ஒரு வினோத்துக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம், பிளஸ்ன்னு சொல்லலாம். வினோத் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வினோத் பண்ற, அதாவது இவங்க வைக்கிற அக்யூசேஷன் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில மக்களுக்கு தெரிய போறது இல்லை. அதே மாதிரி வந்து வினோத் பண்ற தப்புமே அதுதான், மற்றவங்களை வந்து பேச விட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். பட் ஆனால் வந்து வினோத் என்ன பண்றாருன்னா வந்து அவங்க குறை சொல்லும் போதே அதை வந்து ஏற்றுக்க மனம் இல்லாம வந்து, ஏன்னா இப்போ வினோத் இதை விட்டுட்டாலே அவருக்கு சாதகமாக தான் வரப்போகுது. இந்த விஷயம் ஃபுல்லாவே வந்து வினோத்துக்கு சாதகமான ஒரு விஷயம் தான். ஸோ இது வீக்கெண்ட்லையுமே விஜய் சேதுபதி வினோத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் வினோத் பண்ண சில ஆக்டிவிட்டியால அப்படியே வந்து இதை மாற்றி கீத்தியோட எடுத்துட்டு போயிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. வினோத் அப்படிலாம் ஒன்றும் தப்பா பண்ணலங்க, அவர் பண்ணதை வந்து தப்பாவே பார்க்குறாங்க. வெளியில ஒரு சில வன்மவாதிகள் இருக்கானுங்க, இந்த ஆளை வந்து எப்போ பார்த்தாலும் இவர் வந்து அந்த சாதிகாரர் அந்த கட்சி சப்போர்ட் பண்றாங்க, அதனால வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு, பிஆர் வந்தாலும் பிஆர் வீட்டை அந்த ஆள் வீட்டை போய் பாரு, பிஆர் வச்சுக்கிற வீடாயாது. ஒருத்தர் எவ்வளோ சாமானியெல்லாம் ஒருத்தர் வந்துடக்கூடாது, எலைட்டா இருக்கிற ஆணவம் பிடிச்ச ஒரு ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. லிட்டரலா எனக்கு திவ்யாவை பார்க்கும்போது அதான் நண்பர்ல கோவம் வருது. எப்படின்னா வச்சுங்களேன், அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆள் ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா இந்த ஹெட் வெயிட் ஆனால், இந்த ஹெட் வெயிட் இருக்கிற ஆளே பிடிக்காது எனக்கு சுத்தமா. ஒன்றும் தெரியாதவங்க கூட சைலண்டா இருப்பான். அந்த ஹெட் வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அவன் தான் நான் தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்னு சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் திவ்யா. அவங்க எப்படின்னா, அவங்க பேசுறது எல்லாமே டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க, இதுவா இருங்க, ஒழுக்கமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை அவங்க கடைபிடிக்கவே மாட்டாங்க. நான் பேசுறது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் யாருமே பேச விட மாட்டாங்க, அவங்க சொல்றதா கரெக்டுன்னு சொல்லி பேசுவாங்க. பார்வதி அந்த கான்வர்சேஷன் நடுவில் வந்து இவ பண்ணது வந்து பக்கத்தில் இருக்க அமித்தே இரிட்டேட் ஆகிறாப்ல, பக்கத்தில் இருக்கிறதுனால திவ்யாவுக்கு தெரியல, பார்வுக்கு வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, லைட்டா இரிட்டேட் ஆனவன என்ன 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 இது பண்ற உமர் வந்து அந்த இடத்துல ஒரு எலைட்டா நீ என்ன இதை பண்ணிடுவோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாருட்டுலாம் நீ வாங்கி கொடுத்து சும்மா சிரிப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல. பாரு சொன்னாங்க, நீ ஜட்ஜுங்கிறதுனால சைலண்டா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில நீ ஜட்ஜா மட்டும் இல்லடா, கிழிச்சு தொங்க விட்டு இருப்பாங்க பார்வதி. நான் பார்வதி சப்போர்ட் பண்ணல, உண்மை சொல்றேன். இது அந்த அளவுக்கு நீ ஆட்டிடியூட் காமிச்ச, அந்த அளவுக்கு நீ ஹெட் வெயிட்டா இருக்கா, உனக்கேத்த ஆள் வந்து பார்வதி தரேன், அதுதான் என்னுடைய கருத்தம். ஸோ இதுதான் நண்பர்களே நடந்த விஷயம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. வினோத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத விட என்னுடைய பார்வையில அப்படிதான் தோணுது. உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஒத்த கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைக் போடுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டனை தட்டி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்களும் சொல்றேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் கேவி.